வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் சுவை. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு. நல்லா திக்காக கெட்டியாக எப்படி மட்டன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, முதல்ல நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் அரைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகு. மிளகோட அளவு உங்கள் காரத்தை பொறுத்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கலாம். அதுக்கேற்றப்பல நம்ம மிளகாத்தூளை மாற்றி சேர்த்துக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கணும். 6லேருந்து 7 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து வறுத்து விட்டுட்டு சின்ன வெங்காயம் 12லேருந்து 15 நல்லா தோல் வரித்து இந்த மாதிரி முழுசாக சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழம் நல்லா பழமாக பார்த்து நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பச்சை வடை போனாவே போதும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டெப் 2, குக்கரில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கணும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கையளவு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் பச்சை மிளகாய் உங்கள் காரத்தை பொறுத்து 2லேருந்து 3 சேர்த்துக்கோங்க. கீரி முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா மட்டனை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா விழுதையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இந்த தண்ணியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா குறைக்க முடியாது. நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி 4லேருந்து 5 விசிலுக்கு வைக்கணும். எப்போவுமே மேலேருந்து ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் விசில் போடணும். உங்கள் குக்கரை பொறுத்து மட்டன் வேகிற அந்த விசிலோட அளவும் மாறுபடும், பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். சூப்பராக மட்டன்லாம் வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொதிக்க விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 சில் அளவு தேங்காய் எடுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இப்போ இதில் ஒரு கொத்தமல்லி தழை ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 5லேருந்து 10 நிமிஷம் விட்டுடுங்க. மேலே எண்ணெய் மிதந்து வந்ததும் நம்மளுடைய சூப்பரான கெட்டியான மட்டன் குழம்பு தயாராகிருச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கையர் சுவையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.